அந்த போலீசாரை இந்த பேரணியை நிறுத்துறது தானே ஒரு அடி கூட நமக்கு இந்த பேரணியை நம்ம போக முடியல. அப்படி இருக்கிற போது நம்மளோட சமூக தலைவர் நம்மளுடைய ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் சொன்னது மாதிரி பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கைகளை இந்த தமிழ்நாட்டில் நடவதற்கு செயல்படுவதற்கு அவர் முன்னிலையை கொண்டு வந்தது. அது பயந்துதே இந்த அரசு, தமிழ் அரசு இந்த எங்களது சமூக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை படுகொலை செய்துவிட்டார். படுகொலை செய்து 90 நாள் ஆயிடுச்சு. இதுவரையிலும் போலீசார் யதார்த்த பிரதிகளை, யதார்த்த கொலை செய்த ஆளுகள் பிடிக்காம வெளியிருந்து யாரோ கொண்டு வந்து இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லி சட்டம் பண்ணி வச்சிருந்து அவைகளையே கேஸ் தனிப்பட்டதுக்கு வெளியே கொண்டு வந்து துப்பாக்கியால் சூட் பண்ணுவது. அப்பொழுதுதான் நமக்கு சந்தேகம் வந்தது, இது அரசின் திட்டம், போலீஸானது இதுக்கு சப்போர்ட் ஆகிட்டு அரசு திட்டத்தின்படி தான் பண்ணியது என்பது. அது பிறகு நாங்கள் இப்படி கூட்டத்தை கூடி இந்த கேஸ் சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கும் ஒரு பெரிய அதிகாரிகள், அதாவது சிபிஐ போன்ற ஏஜென்சியை வச்சு இதனுடைய யதார்த்தம் என்னன்னு தெரியும். அவைகளுக்கு இருக்கக்கூடிய மறந்திருக்கக்கூடிய இதுக்கு பின்னாடி நின்ற சக்திகளை, அது அரசாக இருந்தாலும் போலீஸாக இருந்தாலும் கைது பண்ணணும்னு சொல்லி பலமுறை போராட்டம் பண்ணாங்க. நாங்கள் கேரளாவிலும் இதே மாதிரி கூட்டத்தில் பெரிய கூட்டத்தை போட்டு இந்த கேஸ் சிபிஐ கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் பெரிய போராட்டம் நடந்து வந்தோம். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு நிகழ்ச்சி நம்ம பேரணி, இப்படி ஒரு நிகழ்ச்சி நம்ம பண்ணலாம்னு சொல்லி சென்னையிலே இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணோம். அந்த பேரணியை நம்ம நடத்த விடாம இந்த அரசு நம்மளை தடுத்து விட்டது. அரசு தடுத்து விட்டது ஒரு முறையிலே நமக்கு நல்லது. அரசு அதிகாரிகள் முன்னாடியே இப்படி ஒரு நாடகத்தை நடத்த நம்மளுக்கு முடிச்சது. அது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் நமக்கு அம்பேத்கர் கொள்கையில், அம்பேத்கர் கொள்கை ஒரு சமூகத்துக்கு நல்லது செய்ய, சேவை செய்ய கொண்டு வந்த அந்த திட்டங்கள் ஒரு சமூகத்தில் செய்யறதுக்கு எங்களை அதுக்கு தகுதி உண்டாக்கி கொடுத்தது. அப்படி இருக்கும்போது இந்த பெரிய இனி அரசு அதிகாரிகள் இனியும் கேட்க வேண்டியது, இனியும் இது பெரிய பேரணியா, பெரிய ஊரா சேர்ந்து சென்னையில் வரக்கூடிய பெரிய ஒரு சமரம், பெரிய பேரணி கூட்டம் நடத்தி அரசையே கவர்த்தி பெறுவதற்குண்டான ஒரு சந்தர்ப்பம் வரும் பயந்துதான் இந்த கூட்டத்தை நிறுத்தி வச்சது. வரக்கூடிய தேர்தல்கள், வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள், அதில் எல்லாமே இந்த அம்பேத்கர் கொள்கை, இந்த ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இந்த தமிழ்நாட்டிலே செஞ்ச அந்த நல்ல காரியங்கள், வழக்கறிஞர்களுக்கு ஸ்கூலில் அதே மாதிரி இந்த ஊருக்குள்ள எத்தனையோ காரியங்கள் செய்திருக்காங்க. அதை விட உங்களுக்குதே நல்லா தெரியும். நான் எனக்கு வந்து பத்திரிகையில் பார்த்ததும் அதே மாதிரி டிவியில் பார்த்தது எங்களுக்கு முன்னாடியே அவர் எவ்வளவு செஞ்சிருக்காரு. அவர் இந்த சவுத் இந்தியாவிலே ஜூனியர் அம்பேத்கராக நாங்கள் வெளிப்படுத்துவோம். அவ்வளவு சமூக சேவை செஞ்சவர். அவரை போய் 4 பேரை விட்டு கொலை பண்ணுறா, அது நாங்கள் என்ன சும்மா இருப்போம் நினைச்சியா? ஒன்று சும்மா முடியாது. ஊராக கொண்டு கொட்டி மூச்சு விட்டு இந்த சிபிஐ போன்ற பெரிய